வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னட நடிகர் தர்ஷன் அவருடைய வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கன்னட திரையுலகே ஒரு உலுக்கி என்று சொல்லலாம். மர்மமான முறையில் இறந்து போன தர்ஷன் அவர்கள் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்திருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் ஒரு முழுமையான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கன்னட நடிகர் தர்ஷனுடைய வழக்கு ரேணுகா சாமியின் ஆணூர் மின்சாரம் தாக்கிய கொடூரம். இந்த ஒரு விஷயம் இப்போ கர்நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி என்றே சொல்லலாம். ரேணுகா சாமி கொலை வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தர்ஷன் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ரேணுகா சாமியின் இறந்து போன உடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு தன்னோட உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரேத பரிசோதனை வந்து மருத்துவர்கள் வந்து பரிசோதித்து வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே பரிசோதனை பிறகு அவரோட உடம்புல வந்து 25 இடங்களில் வந்து படுகாயம் வந்து ஏற்பட்டிருக்காம். அதனிடையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஆணவர்கள் வந்து மின்சாரம் தாக்கி வந்து கொடூரமாக வந்து பண்ணியிருக்காங்க, பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு விவகாரம் மேலும் ஒரு அதிர்ச்சி அலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கன்னட திரையுலகிலே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக வந்து இது பார்க்கப்பட்டு வருது. பெங்களூருவில் காமாட்சிபாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சுமனாவல்லி குடியிருப்பு பகுதியில் உள்ள ராஜா கால்வாய் அருகே ஒரு முழுமையான சடல தீவை நாய்கள் ஈர்த்து சென்றன. அந்த வழியாக வந்து காவலர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து புகார் அளித்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரணை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. அதனை அடுத்து விசாரணை என்ற பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை வந்து மருத்துவர்கள் அனுப்பி வைத்தாங்க. இதனை அடுத்து போலீசார் இந்த ஒரு வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேலும் இறந்தவர் வந்து சித்ரா தொகுதியை சேர்ந்த ரேணுகா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது. சில நாட்கள் முன்பு தான் கன்னட நடிகை பௌத்ரா பௌச்சருக்கு வந்து ஆபாசமாக வந்து புகைப்படம் அனுப்பி ஒரு சில வழக்குகளை வந்து இவர் சிக்கினார். தர்ஷனின் நற்பெயருக்கு வந்து ஒரு களங்கமே ஏற்படுத்தும் விதமாக வந்து ரேணுகா சாமி வந்து பண்ணாத ஒரு விஷயமா வந்து இது சொல்லப்பட்டுள்ளது. போலியான ஒரு கணக்கை தொடங்கி வந்து புகைப்படத்தை அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இதனை அடுத்து தான் தர்ஷன் அவர்கள் வந்து ரேணுகா சாமி வந்து தனியாக அடித்து உடைத்திருக்காங்க. ஆனால் தர்ஷன் அப்புறம் பௌத்ரா பௌவி வந்து 2 பேரும் கணவன் மனைவர்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து அடித்தடியில் வந்து அவர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதனை அடுத்து அவர்கள் ராஜா கால்வாயில் வந்து அவரோட உடலை வந்து தூக்கி வீசியிருக்காங்க. மைசூரில் வந்து தன்னோட பண்ணை வீட்டில் இருந்த தர்ஷனை வந்து போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து இந்த வழக்கில் சேர்ந்த கன்னட நடிகையான பௌத்ரா பவுனியை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து ஆர்ஆர் காவல் நிலையத்தில் வந்து வச்சு இவங்க வந்து கைது செஞ்சாங்க. இந்த ஒரு வழக்கானது இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வந்தது. இதற்கிடையே வந்து சந்தேகத்தை பேரில் வந்து ஒரு சிலர் வந்து போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டு ஒரு சிலர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து 11க்கும் மேற்பட்ட வந்து உண்மையான கைதிகளை வந்து பிடித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்துள்ளது. அவர்கள் கேசமூர்த்தி, நிக்கில் நாக், ஜெகதீஷ், அனுரகி, ராஜி உட்பட இவர்களுடன் சேர்ந்து 11 பேர் மேற்பட்ட வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற விசாரணை வந்து போலீஸார் இடையே வந்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒரு கொடூரமான செயலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சுட்டு போங்க.